ஹாய், இன்னைக்கு சேர்ந்தா ஒரு மினி விளாக் பார்க்கலாம். இன்னைக்கு நானும் என் ஹஸ்பண்டும் என் தம்பியை தூக்கிட்டு டிமார்ட்டுக்கு தான் போயிருந்தோம். இன்னைக்கு என் ஹஸ்பண்ட் நேரமாக வேலையை விட்டு வந்தனால இன்னைக்கு டிமார்ட் தான் போகிறோம். கூடவே எங்கள் அம்மாவையும் கூட்டிகிட்டு வந்திருக்கோம். ஏன்னா என் தம்பியை பார்த்துக்கிறதுக்கு அவங்க மெயினாக எங்கே போனாலும் நான் கூட்டிகிட்டு போயிடுவேன். என் பையனுக்கும் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அதனால் எப்பயுமே வீக் ஆஃபில் எப்படியும் டிமார்ட் கூட்டிகிட்டு போயிடுவேன். டிமார்ட்குள்ளே போய் பார்த்தா நாங்கள் போன அன்னைக்குன்னு பார்த்து சரியான க்ரௌடு. சரி பார்த்துக்கலான்னு என் தம்பியை கூட்டிகிட்டு அப்படியே போயாச்சு. என் பையனுக்கு வெளியே போனாலே ஒரே சந்தோஷம் தான். ஒரே ஒரு பல்லு வேற வந்திருக்கு, அதை வச்சுட்டு சிரிச்சுக்கிட்டே இருந்தான். அவனோட சந்தோஷத்துக்காகவே எப்படியும் வீக் ஆஃபில் கூட்டிகிட்டு போயிடுவேன். அப்படியே எல்லாத்தையும் அவன் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தான். நானும் இதுதான் சக்குன்னு என் வேலையை பார்க்க ஆரம்பிக்கலான்ட்டு நான் வந்த வேலைக்காக அடுத்து கிளம்பிட்டேன். அவங்க அப்பா ஒரு பக்கம் தம்பி தூக்கிட்டு போயிட்டாங்க, நான் ஒரு பக்கம் வந்துட்டேன். என்னோட செருப்பு தான் வேறு மாத்திரத்துக்காக பார்த்துட்டு இருந்தேன். அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு எந்த செருப்புமே சூட் ஆகலை. சரி பரவாயில்லன்னு ஷூ பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா எங்கள் ஹஸ்பண்ட் ஷூ பார்த்துட்டு இருந்தாரு. நீ மட்டும் எடுக்கிறியா, எனக்கும் வேணும்னு சொல்லிட்டு நானும் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். நானும் ஒரு ஷூவாக போட்டு பார்த்தேன். ஒன்றும் சைஸ் பத்தாமல் போயிடுச்சு, இல்லை எனக்கு பிடிக்காமல் போயிடுச்சு. இது போட்டு பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. ஆனால் இது எனக்கு சைஸ் கொஞ்சம் பெருசாக இருந்ததுனால அதை விட்டுட்டு வேறு ஷூ நான் போட்டு பார்த்தேன். எதுவுமே எனக்கு பிடிக்கல. அப்புறம் லாஸ்ட்டாக திரும்ப நான் முன்னாடி பார்த்துட்டு இருந்தேன் அதே ஷூக்கே திரும்ப என் மனசு போயிடுச்சு. சரின்ட்டு அதையே மறுபடியும் திருப்பி தேட ஆரம்பிச்சு அந்த சைஸ் கிடச்சிச்சு. சரின்னு இந்த ஷூவையும் தூக்கி போட்டுட்டு அந்த ஷூவை எடுத்துகிட்டு லாஸ்ட்டாக கிளம்பிட்டேன். செருப்பு தான் வேணும்னு போயிருந்தேன், ஆனால் ஷூவை சூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கடைசியில் நான் ஒன்று நினச்சி போக வேண்டிய மாட்டுக்கு, ஆனால் நான் ஒன்று வாங்கிட்டு வருவேன். ஃபைனலாக நான் போய் பார்க்கும்போது எங்கள் ஹஸ்பண்ட் என் தம்பிக்கு வேறு ஒரு ஷூ வேறு பார்த்து வச்சிருந்தாரு. புள்ளிங்கோ செருப்பு மாதிரி அது எனக்கு பிடிக்கவே இல்லை சுத்தமாக. அப்புறம் வேண்டாம் அப்படின்னு சொன்னோன்னா மறுபடியும் வேறு பார்த்துட்டு இருந்தாரு. ஆனால் அவர் பார்த்தது எதுவுமே எனக்கு பிடிக்கல. அவர் கடைசி வரைக்கும் புள்ளிங்கோ செப்பலையே பார்த்துட்டு இருந்தாரு. நான் டீசெண்டாக எடுன்னு சொன்னேன், ஆனால் என் பையனுக்கு எனக்கு எடுக்க தெரியும், நான் இதுதான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. சரி உன் சாய்ஸ்னு நானும் விட்டுட்டேன். லாஸ்ட்டாக தம்பிக்கு விக்கல் எடுக்க ஆரம்பிச்சிச்சு ரொம்ப. அதனால் அவங்க எடுத்ததுக்கு மட்டும் அவங்க பில் போட்டு வெளியே கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறமா நானும் எங்கள் அம்மாவும் ரொம்ப பொறுமையாக எங்களுக்கு தேவையானதெல்லாம் என்னென்ன ஆஃபர் போட்டிருக்காங்கன்னு பார்த்துட்டு எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு இருந்தோம். எனக்கு தேவையானது, அப்புறம் தம்பிக்கு பேம்பர்ஸ், அப்புறம் வீட்டுக்கு தேவையானது, அப்புறம் ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நானும் எங்கள் அம்மாவும் பில்லு போட கிளம்பிட்டோம். ஃபைனலி பில்லுக்கு போனோம்னா நான் எங்கள் அம்மாட்ட காசு கொடுத்தேன். எங்கள் அம்மா இருந்துட்டு வேண்டாம் நானே கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவங்களே பில்லு போட ஆரம்பிச்சிட்டாங்க. சரி நானும் சரி விடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தலையில என் பில்லை கட்டிட்டேன். இப்போலாம் இல்லை, எப்பயுமே நான் வெளியே போனாவே எங்கள் அம்மா கூட எப்பயுமே அவங்களே பில் பே பண்ணிடுவாங்க. நானும் சரி இதான் சாக்குன்னு அவங்க தலையில கட்டிட்டு வந்துடுவேன். அப்புறம் எல்லாத்தையும் பில் போட்டுட்டு வெளியே போனதுக்கப்புறமா அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு, சரி போய் பாப்கார்ன் வாங்கலான்ட்டு. சரி டைம் ஆயிடுச்சுன்னு போயிட்டு பாப்கார்ன் வாங்கணும். அப்புறம் சீஸ் பாப்கார்ன் மினி தான் இருக்குது. நாங்கள் சரி ஓகே நான் அது வாங்கிட்டு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு ஃபைனலாக கிளம்பிட்டோம். டோட்டலாக நானும் எங்கள் அம்மா வாங்கினது மட்டும் 725 பில் ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக என் பையன் என்னத்த வீடியோ எடுத்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த பில்லையும் வாங்கி கிழிச்சு போட்டான். லாஸ்ட்டாக வீட்டுக்கு கிளம்பியாச்சு.